வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, வருகின்ற 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை ஒரு இலவச ஒரு நாள் கருத்தரங்கு கோவையிலே நடத்த இருக்கிறோம். அதன் தலைப்பு குவாண்டம் இயற்பியலும் வெட்டவெளி அறிவியலும் என்ற தலைப்பில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடைபெறும். இது அனைவருக்கும் ஒரு அன்பான அழைப்பு. யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொள்பவர்கள் கட்டுரைகளை ஜனவரி 20 அனுப்பிவிட வேண்டும். குவாண்டம் இயற்பியல் என்பது மிக நுண்ணிய துகள்களை பற்றியது. அணுவை விட நுண்ணிய துகள்களை நடத்தை எப்படி இருக்கும் என்று கவனிக்கும் பொழுது அது சாதாரண ஒரு பொருளைப் போல இல்லை. ஐசக் நியூட்டன் ஐன்ஸ்டைன் அவர்கள் தந்த அந்த மாஸ் எனர்ஜி என்கிற பொருள் அல்ல, இது துகள்கள். இந்த துகள்களை ஆராய்ச்சி செய்தவர்கள் அதனுடைய இயற்கை இயல்புகளை பற்றி பேசும் பொழுது ஒரு விசித்திரமாகவே ஆச்சரியமாகவே இருக்கிறது. எப்படி ஒரு கடவுள் என்ற தன்மையை விளக்கும் பொழுது விளங்கிக் கொள்ள முடியாத ஒன்றை விளக்குவதாக நமக்கு தோன்றும். ஏனென்றால் அது எல்லையை கடந்தது. அதுபோல் இந்த குவாண்டம் இயற்பியலை பற்றி பேசும் பொழுது அது பொருளாகவும் இருக்கும், துகளாகவும் இருக்கும், அலையாகவும் இருக்கும், அது உண்மையாகவும் இருக்கும், பொய்யாகவும் இருக்கும். ஒரு துகளிலிருந்து பிரிந்த இன்னொரு துகள் பல கேலக்சிகளுக்கு அப்பால் இருந்தாலும் இங்கு நடப்பதை அப்படியே அதே வினாடியிலே அங்கே பிரதிபலிக்கும். எந்த நிலையிலும் ஒரு நிலையாக இல்லாமல் இரு நிலையாக தென்படும். ஒரு நாணயத்தை சுண்டிவிட்டால் அது தலையாகவோ பூவாகவோ விழலாம். ஆனால் குவாண்டம் இயற்பியலில் தலையாகவும் பூவாகவும் சுற்றி கொண்டே இருக்கும். இது என்று தெரியாது. நீங்கள் தலையாக பார்த்தால் தலை தெரியும், பூவாக பார்த்தால் பூ தெரியும். அப்படி பல விசித்திரமான குணாதிசயங்களை கொண்டுள்ளது துகள். அன்பர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். துகள்கள் என்பது நுண்ணியது. எப்பொழுது நாம் நுணுகி நுண்ணியதாக போகிறோமோ அப்பொழுது அது மிக மிக வலிமை உடையதாக மாறுகிறது, ஆற்றல் உடையதாக மாறுகிறது, அறிவுடையதாக மாறுகிறது. ஆக
ஒரு ஆட்டம் என்பது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும், ஒரு அண்ணாமலை என்கிற மலை கண்ணுக்கு தெரிந்தாலும், மலை பெரியதாகவும் அணு சிறியதாகவும் இருந்தாலும் அந்த ஒரு அணுவினால் அந்த மலையை சூக்கு நூறாக ஆக்கிவிட முடியும். அதேபோல் உங்கள் அறிவு கூட, நுண்ணிய அறிவு எல்லா விஷயங்களையும் தெளிவாக்கும், நல்ல முடிவுக்கு வழிவகுக்கும். மரமண்டை என்றால் உங்களுக்கு தெரியும். ஆக எப்பொழுது பொருள் நுண்ணியதாக மாறுகிறதோ அப்பொருள் எல்லாம் படைத்த பரம்பொருளாகிறது. இதுதான் அதனுடைய சூட்சுமம். இந்த உலகம் அணுக்களால் ஆக்கப்பட்டது. அணுக்கள் துகள்களால் ஆக்கப்பட்டது. துகள்கள் வெட்ட வெளியால் ஆக்கப்பட்டது. அன்பர்களே, வேதாத்ரி மகரிஷி அருளிய வெட்டவெளி தத்துவம் மூன்றாவது இயற்பியலாக இருக்கிறது. முதல் இயற்பியல் நியூட்டன் தந்தது மரபு இயற்பியல், கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். இரண்டாவதாக வந்தது குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் இயற்பியல். அது தூள்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்வது. ஆனால் அந்த துகள்களின் கூட்டம்தான் அணு. மூன்றாவதாக வந்த இந்த இயற்பியல் வெட்டவெளி இயற்பியல். அதுதான் அணுவுக்கும் சரி துகளுக்கும் சரி மூலம். ஆக வெட்டவெளியிலிருந்து வந்தவைதான் துகள்களும் அணுக்களும். ஆக வெட்டவெளியின் இயற்பியல், பரம்பொருள் இயற்பியல், மெய்ப்பொருள் இயற்பியல், மெய்யியல் என்று பலவாறாக நீங்கள் அழைக்கலாம். அதை பற்றிய கருத்துக்களை குவாண்டம் இயற்பியலோடு ஒப்பீடு செய்து கருத்து ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் நிர்ணயித்து அதை பற்றி நீங்கள் கட்டுரை எழுத வேண்டும், அதை பற்றி பேச வேண்டும் என்பது எனது ஆவா. அது நண்பர்களே, தயவுசெய்து அருள் கூர்ந்து இந்த திசையிலே எண்ணி பாருங்கள். மரபு இயற்பியல் குவாண்டமாக மாறியது, குவாண்டம் வெட்ட வெளியாக மாறியது. இதில் ஆர்வம் இருந்தால் எனக்கு நீங்கள் ஃபோன் செய்யலாம். என்னுடைய பெயர் மாதவன். ஃபோன் நம்பர் 9886067232. எப்பொழுது வேண்டுமானாலும் ஃபோன் செய்யலாம், மிஸ்டு கால் தரலாம். உங்கள் கட்டுரைகள் தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் இருக்கலாம். அன்பர்களே, நான் ஒரு புதிய விஞ்ஞானத்தை உருவாக்குவோம். வேதாத்திரியின் விஞ்ஞானம். வாழ்க வளமுடன். நன்றி.